தலைப்பு: பதில் இல்லாத கேள்வி. சிறு வயதில் குருகுல வாசத்தை விட்டு நான் வெளியே வந்தபோது கோழி குஞ்சு முட்டையிலிருந்து வெளிவந்தது போலதான் இருந்தேன். நான் யார் என்பதே எனக்கு தெரியாது. விவரம் தெரியாத நிலை, பக்குவமற்ற சூழ்நிலை. காஃபி ஹோட்டலையும் தியேட்டரிலும் கூட ஆச்சரியமாக பார்க்கின்ற சூழ்நிலை. குருகுலம் நல்ல பண்பாடுகளையும் பழக்க வழக்கைகளையும் கற்பித்தது என்றாலும் வெளி உலகத்தை காணவிடாமல் வைத்திருந்தது. ஆகவே தெளிந்த இதயத்தோடு உலக அனுபவமற்ற நிலையில் நான் வெளியே வந்தேன். வந்ததில் தவறில்லை, நான் வாழ்ந்ததிலும் தவறில்லை. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி விடை காண முடியாமல் தவித்தேன். அந்த கேள்வி என்ன? நான் யார் என்பதே அது. நான் யார்? அண்ட சராசரங்கள் அனைத்துமே அதைத்தான் கேட்டுக்கொள்கின்றனாம். மனிதன் அறிய வேண்டிய அறிவுகள் எல்லாம் முக்கியமான அறிவு தன்னை அறிதலே. ஒவ்வொரு விலங்கும் ஓரளவு தன்னை அறிகின்றன. பருந்து பாய்ந்து வந்தால் கோழி ஆத்திரப்படுகின்றன. நாயை கண்டதும் முயல் ஓடுகிறது. புலியை கண்டதும் மான் ஓடுகிறது. உயிரின் மீது உள்ள இந்த நாட்டம் ஓரளவு தன்னை பற்றிய உணர்வே ஆகும். ஆனால் இந்த உணர்வு வேறு. தான் யார் என்றும் அறிந்து கொள்ளும் அறிவு வேறு. தாயினாலும் தகப்பனாலும் நாம் இந்த பூமிக்கு வந்து விட்டோம். ஆனால் ஏன் வந்தோம், நாம் வருகைக்கான நோக்கம் என்ன என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? வந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்று பல பேர் மடிந்திருக்கிறார்கள். அவர்களில் சிலர் வரவு செலவு பார்த்திருக்கிறார்கள். சிலர் காதலித்து வெற்றி காண முடியாமல் மாண்டிருக்கிறார்கள். சிலர் மனம் முடித்து மக்களை பெற்று அவதிப்பட்டு இருந்திருக்கிறார்கள். சிலர் பதவி என்று அலைந்து செத்து இருக்கிறார்கள். சிலர் உதவி என்று ஓடி ஆடி உயிரை விட்டிருக்கிறார்கள். இவர்களில் தான் யார் என்பதை கண்டுகொண்டு உலகிற்கு சொல்லிவிட்டு மறைந்த ஞானிகள் எத்தனை பேர்? அவர்கள் பெருங்கூட்டமாக இல்லை, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் யார்? சினிமா பாட்டு எழுதுகிறேனே அந்த கண்ணதாசனா நான்? தொடர்கள் எழுதுகிறானே அந்த கண்ணதாசனா தானா நான்? மதுவிலும் சிற்றின்பத்தில் மயக்கி கிடப்பவனும் தானா நான்? அரசியல் வானவேடிக்கையில் அடிக்கடி பங்கு கொள்கின்றவன் தானா நான்? நல்லது கெட்டது பாராமல் நடக்கும் ஒரு முரட்டு மாடு தானா நான்? இன்றுக்கு 52 தீபாவளிகளை கொண்டாடி அடுத்தது என்ன என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் நான் யார்? நான் ஏன் பிறந்தேன்? நான் விரும்பி பிறக்கவில்லை என்றாலும் இதுவும் ஒரு நியாயமான கேள்விதான். இயற்கை நிதியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் நோக்கம் இருக்கும்போது என் பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருந்தாக வேண்டும். அது எனக்கு புரியவில்லை தவிர ஏதோ ஒரு லட்சியத்திற்காகவே நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது உண்மை. ஒவ்வொரு ஜீவனும் ஒரு லட்சியத்திற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன. ஜீவனற்ற அக்னிரை பொருளும் அவ்வாறே. தண்ணீர் தாகத்தை தீர்க்கவும், வயல்களை வளப்படுத்தவும், உணவுப் பொருட்களை உரமாகவும் படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தண்ணீரில் வாழும் மீன் அழுக்கை தின்று நீரை சுத்தப்படுத்தவும் மனிதனுக்கும் பறவைகளும் ஆகாரமும் படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காக்கையின் பிறப்புக்கு கூட ஒரு சிறிய காரணம் இருக்கிறது. அப்படியென்றால் என் பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டுமே. காலையில் இட்லி தோசை, மதியம் சாப்பாடு, ராத்திரியில் மீண்டும் பலகாரம். இதற்காகவா நான் படைக்கப்பட்டேன்? தமிழில் எல்லா சொல்லும் பொருள் உண்டு என்று சூஸ்திரம் சொல்லுகிறது. அதுபோலவே எல்லா ஜீவனுக்கும் காரணம் உண்டு. நான் முன்பு சொன்ன சனந்தகுமார நாரதர் கதைதான். எல்லாம் தெரிகிறது எனக்கு, என்னை தெரியவில்லை. கண்ணாடியில் முகம் தெரிகிறது, மனம் தெரியவில்லை. யோசித்து பார்த்தால் மனம் தெரிகிறது, ஆனால் அது ஏன் படைக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. ஒன்றை தொடர்ந்து ஒன்றாக பற்றி கொண்டே போனாலும் கூட நான் படைக்கப்பட்டதின் மூல காரணத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்படிதான் இருக்கும், இதற்காகத்தான் இருக்கும் என்று காரணத்தை நானே வகுத்து கொண்டு என்னை நானே அறிய முற்படுகின்றேன். இந்த ஒரு ஆன்மா 1,00,000 ஆன்மாக்காவது வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகவே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். நன்மை தீமை புரியாமல், நியாய அநியாயம் தெரியாமல் தடுமாறும் மானிட ஜாதிக்கு ஒரு அறிக்கையின் விளக்கியாவது ஏற்றி நான் வழிகாட்டியாக வேண்டும். நீதி சொல்வதில் நான் வள்ளுவனாக முடியாது, ஏன் இன்னொரு வள்ளுவன் பிறக்கவே முடியாது. ஆனால் என் அனுபவம் சுட்டி காட்டுகின்ற நீதிகளில் வள்ளுவன் சொல்லாததும் இருக்கக்கூடும். தர்மோபதேசம் செய்வதில் நான் வடலூர் வள்ளலாராக முடியாது, ஏன் இன்னொரு வள்ளலார் இந்த தலைமையில் பிறக்கப் போவதும் கிடையாது. ஆனால் என் உடலில் பட்ட காயங்களில் வள்ளலார் காணாத காட்சிகளும் இருக்கக்கூடும். நான் நீண்ட தூர பிரயாணி. மலைச்சரிவுகளிலும் பயணம் செய்திருக்கிறேன், சமவெளிகளிலும் பயணம் செய்திருக்கிறேன். நான் யார் என்பது தெரியாத பிறக்கையற்ற நிலையிலேயே அனுபவங்களை சேகரித்திருக்கிறேன். இந்த உலகத்தை ஓரளவு எனக்கு தெரியும். நான் எழுத்தாளனாக இருக்கிறேன், ஆகவே வறுமை அறிவேன். அரசியலில் இருந்திருக்கேன், ஆகவே அயோக்கியனை என்ன என்பது புரியும். கலைத்துறையில் இருந்திருக்கிறேன், ஆகவே ஏற்ற இறக்கங்கள் அறிவேன். எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன், ஆகவே இப்படிதான் வாழ வேண்டும் என்று புத்தி சொல்லக்கூடிய யோகிதை எனக்கு உண்டு.
முதலில் நான் நாத்திகனாக இருந்த காலங்களில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போது நான் நாத்திகன். கடவுள் இல்லை என்று மிகவும் அழுத்தம் திருத்தமாக நாக்கு வலிக்க சொல்லும் ஒரு நாத்திகன். என் பின்னால் வாருங்கள்.